சார் வணக்கம். வணக்கம் ஜெயச்சந்திரன். அதிமுக கூட்டணியில் என்ன நடக்குது சார்? அவங்க ஒரு டிசிஷன் எடுத்திருக்கிறாங்க. எலெக்ஷன் ஸ்கெடியூல் அனௌன்ஸ் பண்ண பிறகு தான் கூட்டணி பேச்சுவார்த்தையை பப்ளிக்காக அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அது வந்த பிறகு தான் அவங்களுடைய அலையன்ஸில் இது விஷயங்கள் இருக்கும். பப்ளிக்காக அனௌன்ஸ் பண்ண போகிறாங்கன்னா டிசைட் பண்ணிட்டாங்க. ஓரளவுக்கு பேக் சேனல் டாக்ஸ் மூலமாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. பியூஷ் கோயல் அவர்கள் இபிஎஸ்ஸை சந்தித்து பேசினார். அந்த கோஆர்டினேஷன் கமிட்டி மீட்டிங் அன்றைக்கி பண்ணாங்க. அப்புறம் அமித்ஷா அவர்களை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லி சென்று சந்தித்து விட்டு வந்தார். ஸோ பேக் சேனலில் போயிட்டுருக்குது. ஏடிஎம்கே கிட்டத்தட்ட அவங்க கான்ஸ்டிடுவன்சியையும் ஐடென்டிஃபை பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ இவங்க எல்லாம் ஒன்றா பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக என்னென்னா சீட் ஷேரிங்கோடு சேர்ந்து கான்ஸ்டிடுவன்சி ஐடென்டிஃபிகேஷன் எல்லாத்தையும் ஒரே முறையாக பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அடிக்கடி பஞ்சாயத்து எதுக்கு, ஒரே பஞ்சாயத்தை வச்சு முடிச்சிருவோம் அப்படின்னு பார்க்குற மாதிரி தெரியுது. பட் அங்கேயும் சிக்கல்கள் இருக்கிறது. பட் அந்த சிக்கல்களை திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய வெளிப்படையாக அரசியல் பண்ணாங்களா காங்கிரஸ் போன்ற கட்சிகள், அந்த மாதிரி இல்லாமல் அதிமுக அதை ரிக்வெஸ்ட் பண்ணி அதிமுகவும் பிஜேபியும் நம்ம அலையன்ஸுக்கு அந்த கெட்ட பேர் வரக்கூடாதுன்னு சொல்லி இவங்களுக்குள்ளே பேசிகிட்டு இருக்கிறாங்க. பட் சிக்கல்கள் இருக்க தான் செய்கிறது. மிரட்டிய டெல்லி, பணிந்த எடப்பாடி அப்படின்லாம் ஒன்றும் இல்லையா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. பணிந்த எடப்பாடி அப்படின்னா 2019 பணிஞ்சிருக்கணும். 5 சீட்டு தான் கொடுத்தாரு. 2021 பணிஞ்சிருக்கணும். 20 சீட்டு தான் கொடுத்தாரு. இப்போ 25 கொடுப்பார், இல்லை 30 சீட்டு கொடுப்பார் அவங்களுக்கு. ஏன்னா அவங்களோட வாக்கு சதவீதம் அதிகமாகிருக்கு. 4%லேருந்து 11% அவங்க காமிச்சிருக்காங்க. இந்த முறை அதிமுக அவங்களுக்கு 20 சீட்டு கொடுக்க முடியாது. ஏன்னா அவங்க ஃப்ரெஷ் பர்சன்டேஜ் தனியாக ஒரு போல்டு ஸ்டெப் எடுத்து, பிஜேபி ஒரு போல்டு மூவ் எடுத்து ஒரு அலையன்ஸை அவங்க ஃபார்ம் பண்ணி அந்த அலையன்ஸுக்கு 18%, பிஜேபி தனிப்பட்ட முறையில் 11% வாக்குகளும் எடுத்து காமிக்கும் போது அதை எந்த கட்சியால் இக்னோர் பண்ண முடியாது. காங்கிரஸுக்கு அதுதான் பிரச்சனை. அவங்க 2014 எப்போவோ ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால் எடுத்தாங்க பாருங்கள். அந்த சதவீதத்தை வச்சு எங்களுக்கு ஓட்டு கொடுங்க, இது கொடுங்கன்னாங்க. திமுக அதுக்கு தயாராக இல்லை. அதனால தான் அவங்க 28 சீட்டுக்கு மேலே கொடுக்க மாட்டேன்னாங்க. ஸோ அதிமுகவை பொறுத்தவரையில் கடந்த முறை மாதிரி பாஜகவை நீங்கள் 20 சீட்டுக்குள்ளே சுருக்க முடியாது. ஸோ இந்த முறை இன்னொன்று அதிமுக பாஜக கிட்ட ரொம்ப ஒரு ஸ்மார்ட் ஸ்ட்ராட்டஜி சொன்ன மாதிரி எனக்கு தகவல். நீங்கள் எண்ணிக்கையில் கான்சென்ட்ரேட் பண்ணாமல் ஸ்ட்ரைக் ரேட்டில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். ஒரு 30 சீட்ஸ் மேக்ஸிமம் உங்களுக்கு வாங்கிக்கிட்டு அதில் நல்ல கான்ஸ்டிடுவன்சிஸாக வாங்கிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை அதை 27, 28 கூட குறைச்சிக்கோங்க. ஏஎம்எம்கேக்கு 8 சீட்டு, டோட்டலாக உங்கள் பிளாக்குக்கு 40 சீட்டோடு நீங்கள் சுருக்கிக்கோங்க. நீங்கள் கேட்ட மாதிரி 55, 45 அதெல்லாம் வேண்டாம். நாங்கள் உங்களுக்கு நல்ல கான்ஸ்டிடுவன்சிஸ் கொடுக்குறோம், உங்களை ஜெயிக்க வைக்கிறோன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய மாவட்ட செயலாளர்களை எல்லாரையும் அழைத்து 234 தொகுதியிலும் நிற்கிறது அதிமுகன்னு நினச்சி வேலை செய்யுங்க, கூட்டணி கட்சியினருக்கு வேலை செய்ய மாட்டேங்கிற விஷயம்லாம் பண்ணக்கூடாது, இந்த கூட்டணி கீழே ஜெல்லாகணும், அப்போ தான் ஜெயிக்க முடியும்னு சொல்லியிருக்காரு. ஓகே சார். எவ்வளவு தொகுதிகள் பாமக கேட்க வாய்ப்பு இருக்குது சார்? பாமகவுக்கு 17 இல்லை 18 அசம்பிளி சீட்ஸ். ஓகே. ஏற்கனவே 1 அன்புமணி அவர்களுக்கு ராஜ்யசபா சீட் கொடுத்துட்டதுனால பாமகவுக்கு 17 to 18 சீட்ஸ். இப்போ இந்த மைனர் பார்ட்னர்ஸ் இருக்காங்க இல்லையா, 1 அல்லது 2 இடங்கள்ல, ஆமாம், அவங்களெல்லாம் ஏடிஎம்கே டீல் பண்ணுறாங்களா, பிஜேபி டீல் பண்ணுறாங்க? அது வித்தியாசப்படுது. புரட்சி பாரதத்தை ஏடிஎம்கே டீல் பண்ணுறாங்க. ஓகே. ஐஜேகேவை ஏடிஎம்கே டீல் பண்ணுறாங்க. ஓகே. தமிழ் மாநில காங்கிரஸ் எந்த பக்கம் டீல் பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. பட் அவங்களையும் ஏடிஎம்கே ஃபைனலாக டீல் பண்ணுவாங்க. ஏசி சண்முகம் பிஜேபி கேம்பில் வராரு, ஜான் பாண்டியன் பிஜேபி கேம்பில் வராரு, அதே மாதிரி ஏஎம்எம்கே பிஜேபி கேம்பில் வராங்க. ஸோ இவங்களுக்கெல்லாம் பிஜேபி சீட் வாங்கி கொடுப்பாங்க. ஓகே சார். இப்போ இதில் வேறு ஏதாவது கட்சின்னு வர வாய்ப்பு இருக்கா? முக்கியமாக ராமதாஸ் தான் அந்த ஆப்ஷனில் இருக்கிறதா இன்னும் பேச்சு அடிபட்டு. அவங்க ரொம்ப எதிர்பார்க்குறது ஒரு கட்சி இருக்கு, ஆனால் அந்த கட்சி வராது. விஜய் கட்சி எதிர்பார்க்குறாங்க, இன்னும் எதிர்பார்க்குறாங்க, நிச்சயமாக எதிர்பார்க்குறாங்க. ஓ, அதனால தான் இந்த சீட் ஷேரிங்லாம் வெளியிலே அதுக்கும் சம்மந்தம் இல்லை. அப்படி விஜய் கட்சி வர்றதா இருந்தால் சீட் ஷேரிங் எல்லாம் திருப்பி ஆட்டத்தை கலைங்கப்பா, முதல்ல இருந்து கோட்டை அழிச்சிட்டு கோட்டை அழிச்சிட்டு பரோட்டா சூரி மாதிரி முதல்ல கோட்டை அழிச்சிட்டு திருப்பி எல்லாம் 1, 2, 50 பரோட்டா வரைக்கும் போடுவாங்க. அதற்காக இல்லை, அவங்க அலையன்ஸோட கோஹெசிவ்னஸ்ஸை எந்த விதத்துலேயும் பாதிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த விஷயத்தை பண்ணியிருக்கிறாங்க.
தேர்தல் அனௌன்ஸ் பண்ண பிறகு இதை பண்ணோம்னா தேர்தல் வேலையில் தேர்தல் பிஸியில் யாரும் சண்டை போட மாட்டாங்க, அவங்க சீட்டு வாங்கிட்டு போய் ஜெயிக்கிறதுல இருப்பாங்கங்கிறதுக்காக இந்த டிசிஷன் எடுத்திருக்கிறதா எனக்கு தகவல். ராமதாஸ் சார் வந்துருவாரா கூட்டணிக்கு? என்ன அவருக்கு 2 ஆப்ஷன் தான். ஒன்று இந்த கூட்டணிக்கு வரணும், அப்படி இல்லைன்னா அரசியல்லேருந்து ஒதுங்கணும். சசிகலா மாதிரி விஜயோட போகிற ஆப்ஷன்லாம் அவருக்கு யாரும் கொடுக்கல இன்னும். அதனால் அவர் விஜயோட போக மாட்டார். இங்கே வர்றதுக்கு முயற்சி பண்ணுறாங்களா? என்டிஏக்கு வர்றது இவங்க பண்ணுறாங்க. பட் ராமதாஸ் பண்ணுறாரா இல்லை இல்லை, எனக்கு தெரிஞ்சு அவர் ஒதுங்கிறதுக்கான வாய்ப்புகளை நான் பார்க்குறேன். கடந்த தேர்தலில் சசிகலா எப்படி ஒதுங்கினாரோ அதே போன்று அரசியலிருந்து மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் இந்த தேர்தலில் ஒதுங்கக்கூடிய ஒரு நிகழ்வை நான் பார்க்கிறேன். ஓகே, சசிகலாவோட முடிவு சார். அவங்க கட்சி பேர்லாம் அறிவிப்பேன்னு சொல்லியிருக்காங்களே. அவங்களுக்கும் என்டிஏல 1 சீட் 2 சீட் கொடுக்கறதுக்கு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. பட் அவங்களுக்கு எப்படி அக்கோமடேட் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஆக்சுவலாக அவங்கள இவங்க தனியாக விட்டாலும் அவங்க வேறு எங்கேயும் போக முடியாது. விஜய் அவங்கள சேர்த்துக்கிட்டாருன்னா ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். விஜயோட ஊழல் ஒழிப்பு ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். பட் விஜய் சேர்த்துக்க மாட்டார். விஜய் வில் நாட் அக்செப்ட்னு நான் நம்புகிறேன். அப்போது ஒன்று அவங்கள தனியாக விடுறதுனுடைய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க டிடிவி தினகரனுக்கு எதிராகவும் இபிஎஸ்சிக்கு எதிராகவும் நிறைய இடங்களில் கேண்டிடேட்ஸை ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ ஏன் அவங்கக்கிட்ட பிரச்சனை பண்ணுறது, அவங்களையும் கூட்டிகிட்டு அவங்க கேட்குற ஒரு 2 பேருக்கு சீட்டு கொடுத்துட்டு அவங்களையும் என்டிஏக்கு கேம்பெயின் பண்ண வைக்கலாமேன்னு ஒரு ஐடியா போயிட்டுருக்குது. ஸோ அந்த ஐடியாவை எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்குறாங்க. அது நடந்துச்சுன்னா அவங்க உள்ளே வந்துடுவாங்க. ஓகே சார். இப்போ இன்றைக்கி தேதிக்கு இது உண்மையிலேயே ஒரு 4 முனை போட்டியாக இருக்கா, இல்லை 2 முனை போட்டி ஆயிருச்சா? அட்லீஸ்ட் 3 முனை போட்டியாக இருக்கா? 4 முனை போட்டி தான். இல்லை, 4 முதலமைச்சர் வேட்பாளர்கள் இருக்காங்க. இன்டென்ஸான ஃபைட் யாருக்கு? சீமானை எப்படி டிஸ்கவுண்ட் பண்ணுவீங்க? இல்லை, சீமான் விஜய் 2 பேரையும் சேர்த்து தான் சொல்கிறேன். பட் அந்த இன்டென்ஸான ஃபைட் யாருக்குள்ளே இருக்க போகுதுன்னு கேட்குறேன். இன்டென்ஸான ஃபைட்டு நீங்கள் இப்போ சீமான் போட்டிடுற தொகுதியில் எப்படி இருக்கும்? மற்ற 233 ஏன் நீங்கள் நீங்கள் அப்படி பார்த்தா இன்னொரு கேள்வி யாராவது எழுப்பலாம்ல. அப்போ டிவிக்கே விஜய் ஆதவ அர்ஜுனா இந்த மாதிரி ஒரு 15-20 பேரை தவிர்த்து மற்ற எல்லாத்துலேயும் அந்த தொகுதியில் டிவிகேக்கு ஒன்றும் இருக்காதுன்னு ஒரு ஆர்குமெண்ட் வைக்கலாம்ல. இப்போ அந்த ஆர்குமெண்ட் ஒத்துக்கிட்டிங்கன்னா சீமான் ஆர்குமெண்ட் ஏற்றுக்கிட்டிங்கன்னா அந்த ஆர்குமெண்ட் இல்லை. அதனால தான் நான் கேட்குறேன், அப்படி இருமுனை போட்டியாக மாறிடுச்சான்னு கேட்குறேன். இருமுனை போட்டி கிடையாது, இது 4 முனை போட்டி தான். இல்லை, கூட்டணி கட்சிகள்னு பார்க்கும்போது இந்த 2 பேரும் தான் அப்படி இருக்காங்க. இருக்கட்டும், பலமாக இருந்தாலும் இப்போ விஜய் அவர்கள் போட்டியிடுற தொகுதியில் இந்த 2 கூட்டணிக்குமே வெற்றி வாய்ப்பு கம்மியாக தானே இருக்கும். இல்லை, நம்ம ஒரு சில தொகுதிகளை வச்சு நம்ம ஒட்டுமொத்தமாக பேச முடியாது இல்லையா? இல்லை, இது 4 முனை போட்டியாக தான் நான் பார்க்குறேன். இன்னமும் 4 முனை போட்டியாக இருக்கிறதுனால தான் சின்ன சின்ன கட்சிகளை கூட விடாமல் திமுக இந்த கூட்டணியை அப்படி ஸ்ட்ரென்தன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ சீமானுக்கு இது புதுசு இல்லை, அவர் எப்பவும் போல் தனிச்சு நிற்கிறாரு. விஜய் கூட்டணி வைப்பார்னு எதிர்பார்க்கப்பட்டது. இல்லை, அவங்க சைடில் இருந்தே இவர் வராரா அவரும் வராரா அப்படின்லாம் பேசுனாங்க. இன்னி வரையும் யாரும் வரல. அப்படி இருக்கும்போது என்ன ஒரு டஃப்பான ஃபைட் அவங்க கொடுத்துட முடியும்? அப்படி அதுக்கான ஸ்கோப் இருக்கா? இல்லை, அவங்க டஃப்பான ஃபைட் நிறைய இடங்களில் கொடுக்கலாம். விஜய் வித்தவுட் அலையன்ஸ் தானேங்க அவங்க முதல்ல தேர்தலுக்கு அரசியலுக்குள்ளே வந்தாங்க. அவங்க அலையன்ஸ் வைப்பாங்கன்னு யார் எதிர்பார்த்தீங்க? நான் எதிர்பார்க்கல. இல்லை, அவங்க தான் அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க சொல்லட்டும். அவங்களுக்கு முதல் தேர்தலில் விஜய் அவர்களுடைய கட்சிக்கு தாவேகாவுக்கு ஃபர்ஸ்ட் எலெக்ஷனில் அவங்க தனியாக நிற்கிறது மட்டும்தான் அவங்களுக்கு ஆப்ஷன். வேறு ஆப்ஷனே அவங்களுக்கு கிடையாது. பொலிட்டிக்கல் பாம்பெல்லாம் போட்டார். பொலிட்டிக்கல் பாம்பு தான் வெடிக்கலையே, தப்பால வெடிச்சிருக்கு. இந்த பாம்பை காட்டி அந்த வீட்டில் எல்லாம் அவங்க போய் அந்த வீட்டில் இன்னும் கொஞ்சம் 2 ரூம் எக்ஸ்ட்ரா வாங்கில செட்டில் ஆகிட்டாங்க. இது விஜய் அவர்கள் அதை ஜனவரியில் பண்ணியிருந்தாருன்னா அதனுடைய தாக்கம் எப்படி இருந்திருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு வரைக்கும் பேசு பொருளாக அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் இருந்திருக்கும். அதை நீங்கள் முதல் மாநாட்டிலே சொல்லிவிட்டு, இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்னா அப்போவே காங்கிரஸோட ஒரு பேக் சேனல் ஓப்பன் பண்ணி, நான் இந்த மாதிரி பண்ணுறேன், நீங்கள் வரீங்களா, ஒரு 6 மாதத்தில் வந்தீங்கன்னா எலெக்ஷனுக்கு ஒரு வருஷம் 1.5 வருஷம் முன்னால் நீங்கள் என் கூட வந்தீங்கன்னா we can make a difference அப்படின்னு காங்கிரஸும் தாவேக்காவும் ஒரு டீல் போட்டுட்டு அரசியலுக்குள்ளே விஜய் வந்திருந்தாருன்னா அது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கும். நான் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா விஜய் அவர்கள் ஒரு உச்சபட்ச நட்சத்திரம். அவரோட ஒரு உச்சபட்ச அரசியல் நட்சத்திரம் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் ராகுல் காந்தி 2 பேரும் ஒன்று சேர்ந்துருந்தாங்கன்னா அந்த அட்மாஸ்பியர் எலக்ட்ரிஃபைங்காக இருந்திருக்கும். அது எப்போ நான் சொல்கிறது, 1 வருஷம் 1.5 வருஷம் மக்கள்கிட்ட அது பரிச்சயமான பிறகு.
இப்போ போன வாரம் சண்டை போட்டுட்டு இந்த வாரம் வந்தாங்கன்னா அந்த எலிவேஷன்லாம் வராது. இன்னைக்கு நிலைமைக்கு டிவிக்கே வந்து ஒரு நெகட்டிவான எஃபெக்ட்டுக்குள்ளே போயிட்டு இருக்கா, இல்லை அவங்களுக்கு இருந்த மொமெண்டம் அப்படியே இருக்கா சார்? இல்லை, மொமெண்டம் அப்படிங்கிறது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா டிவிக்கே சொல்கிற 40% மொமெண்டம் இல்லை. அது அவங்க ஒரு கனவு உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்துட்டோம், மே மாதம் எங்கள் அண்ணன் போய் கையெழுத்து போட போகிறாரு அப்படிங்கிற முதலமைச்சர் விஜய் நடிக்கும் ஜனநாயகன்னு தான் அவங்க சொல்கிறாங்க. அதெல்லாம் அவங்க பேசுகிறாங்க. பட்டு நான் என்ன நினைக்கிறேன்னா வந்து விஜய் அவர்களுக்கு வந்து எல்லாமே அவர் சொல்லி கொடுத்து பேசுகிறது இல்லைன்னு நம்புகிறவன் நான். ஏன்னா இப்போ இல்லை, ரொம்ப நாளைக்கு முன்னாலே வந்து விஜய் அவர்கள் வந்து எந்த ஜேர்னலிஸ்ட் என்ன பேசுகிறாங்க, என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்குதுன்னு ஆக்சுவலாக வந்து யூடியூப் வீடியோஸை பார்த்து நிறைய ஹோம்ஒர்க் பண்ண விஜயை எனக்கு தெரியும். நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன், அது ஒரு பத்திரிகையாளரோ இல்லை பல பத்திரிகையாளர்களோ, 2024ஆம் ஆண்டு ஜூன் மாத இறுதியில் விஜய் அவர்கள் வந்து அரசியல் கட்சி அனௌன்ஸ் பண்ண பிறகு முதல் முறையாக மாணவர்களை பார்க்குறாரு. அந்த மாணவர்கள்கிட்ட பார்க்கும்போது தமிழ்நாட்டின் தலையாய மாணவ பிரச்சனையாக போதைப் பொருளை மட்டும் சொன்னார். அந்த நிமிடத்திலேயே நேரலையில் இருந்த நான் நீட் பற்றி ஏன் விஜய் அவர்கள் பேசலை, பாஜகவை பார்த்தா விஜய்க்கு பயமான்னு கேட்டோம். அது இல்லாமல் நான் மற்ற பத்திரிகையாளர்கள் நிறைய பேர் அதை கிரிட்டிக் பண்ணாங்க. 3 நாட்களுக்கு அடுத்து நடந்த இன்னொரு மாணவர் விழாவில் விஜய் அவர்கள் அதை பற்றி பேசினார். அதனால் விஜய் வந்து இண்டிபெண்ட்டாக திங்க் பண்ணக்கூடிய ஒரு ஆள். எதுக்கு சொல்ல வரேன்னா 40% ஓட்டு நமக்கு ஒரு எலெக்ஷனில் வந்துடும் விஜயே நம்ப மாட்டார், நிச்சயமாக நம்ப மாட்டார். இவங்கெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க 40% வந்துருச்சுன்னு அவருக்கு தெரியும். அதெல்லாம் வராதுங்க. அவங்களுக்கு மொமெண்டம் இருக்கான்னு கேட்டால் மொமெண்டம் இருக்குது. அந்த மொமெண்டம் வந்து ஒரு 15% விஜய் வாங்குகிற அளவுக்கு அந்த மொமெண்டம் இன்றைக்கும் இருக்குது. மினிமம் அவர் 15% வாங்குவாருன்னு நான் நினைக்கிறேன். அப்போ சமீபத்திய நிகழ்வுகளால் அது குறையும் அப்படின்னு சொல்கிறாங்களே? இல்லை, சமீபத்திய நிகழ்வுகள்னால் அவரோட பர்சனல் விஷயத்தை பற்றி நான் பேச விரும்பலை. பட் இதெல்லாம் வந்து அவர் அந்த ஒரு மாதம் கேம்பெயினுக்கு வரும்போது இதெல்லாம் பல விஷயங்கள் காணாமல் போகும். இப்போது அவங்க சொல்கிறாங்கல்ல 20% ஓட்டு இருக்குது, 22% ஓட்டு இருக்குன்னு. லைக் 20% வரைக்கும் கூட போகலாம். பட் விஜய் அவர்கள் வந்து பிட்வீன் 15 to 20% ஓட்ஸ் இருக்கும்னு நான் நம்புகிறேன். அதுக்கான வாய்ப்புகளை பார்க்குறேன். சேதாரம் ஏற்படாதா? இல்லை, சேதாரம்லாம் ரொம்ப முக்கியம் இல்லை. இல்லை இல்லை, அதுக்குள்ளே நான் போக விரும்பல. அதை பற்றியும் நான் கேட்கல. அது பொலிட்டிக்கல் இம்பேக்ட் கேட்குறேன். இல்லை, அது ஒன்றுமே பாதிப்பே ஏற்படுத்த அப்படி இல்லைங்க. அது அந்த கேள்விக்கு பதில் சொல்லணும்னா அதுக்குள்ளே போகணும். நான் உள்ளே போக விரும்பலை. அது வந்து அவருடைய தனிப்பட்ட விவகாரம், அவருடைய குடும்ப விவகாரம். அதை யாருமே பேசக்கூடாது. ஓகே சார், லாஸ்ட்டாக ஒரு கொஷின் சார். இப்போ திமுக தலைவராக ஸ்டாலின் இந்த கூட்டணி விஷயமா இருக்கட்டும், வீடியோ கூட ஒன்று வைரலாக இருந்துச்சு, முடிச்சிட்டேன்னு அவர் சொன்னது. இதெல்லாம் பார்க்கும்போது நிறைய பேர் கலைஞரோட ஒப்பீட்டெல்லாம் கூட சொல்கிறாங்க. உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த அலையன்ஸ் விஷயங்களை எப்படி ஹேண்டில் பண்ணுறாரு ஒரு கட்சியின் தலைவராக? இன்னைக்கு இல்லை, 2019 எப்போ வந்து அவர் முதல் முறையாக திமுகவினுடைய தலைவராக செக்குலர் ப்ராக்ரெசிவ் அலையன்ஸுன்னு ஒரு விஷயத்தை கட்டமைச்சாரோ அன்னைக்கிலேருந்தே ஸ்டாலின் வந்து கூட்டணி கட்சி தலைவர்களுடைய டார்லிங்காக தான் இருக்கிறார். இன்னைக்கு வரைக்கும் நான் சொல்கிறேன். ஏன்னா சலசலப்பெல்லாம் வரும் அந்த கூட்டணியில். ஆனால் கடைசியில் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து கொள்கை கூட்டணின்னு சொல்லி ஒரே நாள் கையை தூக்கி காமிச்சு ஜெயிச்சுட்டு வந்துடுவாங்க. அதுதான் அந்த கூட்டணியோட ப்ளஸ்ஸு. நான் வந்து டேட்டாவோடு சொல்கிறேன். நீங்கள் வந்து ஓட் பர்சன்டேஜ் எல்லாம் குறையுது. ஆமாம், ஓட் பர்சன்டேஜ் குறையும். ஏன்னா பிளேயர்ஸ் அதிகமாக ஓட் பர்சன்டேஜ் குறையும். பட் அட் த எண்ட் ஆஃப் த டே அவங்க ஆட்சிக்கு வராங்களா இல்லையா, தேர்தல் ஜெயிக்கிறாங்களா இல்லையாங்கிறது தான் முக்கியம். 2019 வெற்றி, 21 வெற்றி, 24 வெற்றி. அதே கூட்டணியாக போயிருந்தால் கூட வெற்றி கிடைக்கும்னு எல்லாரும் சொல்லிகிட்டு இருந்த நேரத்தில் கூட்டணியை வலுப்படுத்துகிறாங்க. தேமுதிகவை கூப்பிட்டு வராங்க. மற்ற சின்ன சமுதாயத்தை நம்பி இருக்கக்கூடிய கட்சிகளெல்லாம் கூட்டிகிட்டு வராங்க. இதை 2 விதமாக பார்க்கலாம். ஒன்று பயம், இன்னொன்று அரசியல் சாதுரியத்தம். நீங்கள் எந்த கண்ணாடி போட்டு பார்க்குறீங்களோ அந்த கண்ணாடியில் என்ன தெரியுதோ அதுதான். இதை பயம்னு எடுத்துக்கலாம், அரசியல் சாதுரியம்னு எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த கண்ணாடி போடுறீங்களோ அதுதான். பாஜகவே கூட 2014 ஜெயிச்சிருவோன்னு தெரிஞ்சு எல்லா மாநிலத்துலேயும் ஏன் அவங்க வந்து கூட்டணி அமைச்சாங்க? அது வந்து பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி. 2019 பிரதமர் வந்து மிகப்பெரிய வெற்றி தெரியும்.
நேஷ்னல் செக்யூரிட்டி எடுத்தால் வரும். ஆனால் ஒரு மாநிலத்தில் கூட அலையன்ஸ் கடைசி வரைக்கும் ஏதாவது அலையன்ஸ் கிடைக்குமான்னு தேடிகிட்டே இருந்தாங்க. ஏன்னா தே டோன்ட் வாண்ட் டு டேக் அ சான்ஸ். ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி அப்படி தான் இருக்கும். காங்கிரஸ் போன்ற கட்சிகள் தான் என்ன பண்ணுவாங்கன்னா, ஜெயிக்கக்கூடிய இடத்துல கூட கோட்டை விட்டுட்டு தோத்துட்டு வருவாங்க. இந்த அரசியல் சாதுரியத்தனம் 2011 எடுத்துக்கோங்க. ஜெயலலிதா அவர்கள் ஏன் வந்து விஜயகாந்த் அவர்களோட கூட்டணி வச்சாங்க? ஏன் அவங்களால ஜெயிச்சிருக்க முடியாதா? ஒரு பெர்செப்ஷன். நம்மளால் ஜெயிக்க முடியும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஆனால் அதை வெளியில் யாருமே நம்பலை. நம்ப மாட்டேங்கிறாரு. என் கூட இருக்கிறவங்க நம்ப மாட்டேங்கிறாங்க. விஜயகாந்த் வந்து நான் தான் ஃபோர்ஸ்ன்னு நினைக்கிறாரு. எல்லாருமே என் சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து என்னால் தனியாக முடியாதுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் என்னால் முடியும்னு எனக்கு தெரியும். ஓகே, எதுக்கு சான்ஸ் எடுக்கணும்னு ஜெயலலிதா அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு தலைவரே முடிவெடுத்தது தான் அந்த தேமுதிக அதிமுக அலையன்ஸு. அப்புறம் என்னாச்சு? அவங்க ஜெயிச்சாங்களா இல்லையா? அதுக்காக அவங்க வீக்குன்னு அர்த்தமா? அப்படி கிடையாது. நீங்கள் உங்களால் முடியும்னு தெரியும். பட் ஒரு வேளை அந்த அலையன்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது, விஜய் வராரு, சீமான் இருக்கிறாரு, தென் மாவட்டத்தில் ஏதாவது பிரச்சனை வந்துடுமோ, சரி பிரேமலதாவை கூப்பிடுங்க, மக்கள் நீதி மையத்தை கூப்பிடுங்க, அந்த கட்சியை கூப்பிடுங்க, எங்கள் கட்சியை கூப்பிடுங்கன்னு கேட்குறாங்க, ஒருங்கிணைக்கிறாங்க. அதில் ஒன்றும் பெரிய தவறு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இன்னொன்று, திமுக கூட்டணியை விட்டு ஏன் கட்சிகள் போகமாட்டேங்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த கூட்டணியில் வந்து இப்போ வந்து எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு ஓட் டிரான்ஸ்ஃபர் வந்து ரொம்ப சீம்லெஸ்ஸாக நடக்குது. 2024 தேர்தலில் காங்கிரஸினுடைய திருநெல்வேலி வேட்பாளர் வந்து இவர் ட்ரெயிலிங் பிஹைண்ட், அவருக்கு மொமெண்டமே கிடைக்கல. சிஎம்க்கு தகவல் போகுது, உடனடியாக ஒரு ரிப்போர்ட் கேட்குறாரு. ரிப்போர்ட் வந்து இல்லை, நயினாருக்கு தான் வாய்ப்பு அதிகமாக இருக்குது, உங்கள் ஆட்கள் தவறுறாங்கன்னு சொல்கிறாங்க. உடனடியாக அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு ஃபோன் பண்ணி, தூத்துக்குடி கனிமொழிக்கு ரொம்ப நல்லா இருக்குது, அங்கே கீதா ஜீவன் போதும், நீங்கள் திருநெல்வேலிக்கு போங்க அப்படின்னு திருநெல்வேலிக்கு போனாங்க. சென்னையிலிருந்து 2 முக்கிய நபர்களை முதலமைச்சர் திருநெல்வேலிக்கு அனுப்பி அந்த வெற்றியை பெற்றுக் கொடுத்தார். அந்த மாதிரி நிறைய கான்ஸ்டிடுவன்சியில் எங்கெங்கெல்லாம் பிரச்சனை வருதோ அங்கெங்கெல்லாம் உட்காந்து இவங்க பொலிட்டிக்கல் இன்டெலிஜென்ஸ், அந்த டைமில் மட்டும் இவங்களுக்கு அந்த பொலிட்டிக்கல் இன்டெலிஜென்ஸ் வேலை செய்யும். அந்த இன்டெலிஜென்ஸை வாங்கி அந்தந்த இடங்களில் வேட்பாளர்களை நிறுத்தி 40 out of 40 பண்ணாங்க. இன்னொன்று, கோயம்புத்தூர் சீட்டை தான் சிபிஐ கேட்டாங்க, சிபிஐஎம் வேண்டாங்க, அங்கே அண்ணாமலை நிற்க போகிறாரு, உங்களால் தாக்கு பிடிக்க முடியாது, அதை விட உங்களுக்கு சூப்பர் சேஃப் சீட் வந்து திண்டுக்கல், அங்கே 5.5 லட்சம் ஓட்டில் நாங்கள் ஜெயிச்சிருக்கோம், நீங்கள் அங்கே போங்க, கோயம்புத்தூர் நாங்கள் பார்த்துக்குறோம். சம்டைம்ஸ் வந்து பிஜேபி அண்ணாமலை அவர்களை வந்து திமுக எதிர்த்ததுனால தான் வந்து அண்ணாமலைக்கும் அது போட்டி சரியான போட்டியாக இருந்தது. சிபிஐ எதிர்த்திருந்தாங்கன்னா ஒரு வேளை இந்த ரிசல்ட்டே இருந்திருக்கலாம். பட் அந்த எலெக்ஷனில் வந்து அந்த அளவுக்கு ஒரு சுவாரஸ்யம் இருந்திருக்காது. ஸோ பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து ஹேவ் டு ஆக்சுவலி லிவ் அப் டு தி எக்ஸ்பெக்டேஷன்ஸ். அவங்க வந்து அந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து ஒன்று ஏறணும் இல்லை இறங்கணும். அந்த வித்தைகளை வந்து திமுக வந்து இந்த 6-7 வருஷத்தில் ரொம்ப அழகாக கற்று வச்சுருக்கிறாங்க. அரசியல் சாதுரியம் அப்படிங்கிறதுல ஸ்டாலின் வந்து கருணாநிதியை மிஞ்சி விட்டாருன்னு தான் நான் சொல்லுவேன். அந்த கூட்டணியை வந்து இதுதாங்க தமிழ்நாட்டில் முதல் முறையாக ஒரே கூட்டணி 4வது தேர்தலுக்கு போகிறது வந்து இதுதான் முதல் முறை. இது வரைக்கும் நடந்ததே கிடையாது. அது வந்து ஒரு சாதாரண விஷயமா நான் பார்க்கல. இங்கே பிரச்சனை என்னென்னா, என்டிஏ கூட்டணியை வந்து பிரதமர் வந்து 12 வருஷம் 13 வருஷம் வச்சுருந்தாருன்னா அதை பாராட்டி பேசுகிறோம். பட் இங்கே வந்து ஒருத்தர் வச்சுருக்கும் போது அதை பாராட்டி பேச மாட்டோம். பாராட்டி பேசுகிறதுக்கு எனக்கே கூட பயமாக இருக்குது. ஏன்னா நீ அப்புறம் கீழே கமெண்ட்டில் போடுவாங்க ஊபி அப்படின்வாங்க. இட்ஸ் ஓகே, டேட்டா தான், ப்ரூவன் டேட்டா தான், வேறு எதுவுமே கிடையாது. 2019 இன்னைக்கு வரைக்கும் இந்த அலையன்ஸ் தோற்றதாக வரலாறே கிடையாது. இந்த அலையன்ஸ்லேயும் இந்த தேர்தலையும் அவங்க ஒரு வேலை ஜெயிச்சிட்டாங்கன்னா அப்போ என்ன சொல்லுவாங்க? அவங்க வந்து அந்த ஸ்ட்ராட்டஜிஸை கரெக்டாக பிடிக்கிறாங்க. கரெக்டாக 1, 2, 3 இது என்னென்ன விஷயங்கள். எஸ்ஐஆரை வந்து திமுக ஹேண்டில் பண்ண மாதிரி எந்த ஒரு பிராந்திய கட்சியும் ஹேண்டில் பண்ணல. திரிணமூலே பண்ண முடியல. திமுக அதை வந்து, ஏன்னா திரிணமூல் வந்து எஸ்ஐஆர் வராதுன்னு நினச்சிட்டு இருந்தாங்க. திமுக வருதோ வரலையோ நாம் உட்காந்து அதுக்கான ஹோம்ஒர்க் பண்ணுவோன்னு நினச்சாங்க, ஹோம்ஒர்க் பண்ணாங்க. ஏடிஎம்கேவே எஸ்ஐஆருக்கு ஹோம்ஒர்க் பண்ணலையே. டிவிகேக்கு அப்படி ஒரு விஷயம் நடந்ததாகவே அவங்களுக்கு யாருக்கும் தெரியல. ஆக்சுவலாக இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. எவ்வளோ பேருக்கு ஓட்டு இல்லைங்கிறது டிவிகேயோட சப்போர்ட்டர்ஸ்க்கு அன்றைக்கி தான் தெரிய வரும். அவங்க பாதி பேர், நான் கிண்டலாக சொல்லலை,
பெரிய அதிர்ச்சியாக ஏன்னா இருக்கும். இல்லை அதிர்ச்சி இல்லை, அது அந்த வயசு 18லேருந்து 25 வயசு, அது எதையும் கவலைப்படாத ஒரு வயசு. நம்மெல்லாம் அந்த வயசு கடந்து தானே வந்திருக்கோம். ஒரு ஒரு பொலிட்டிக்கல் அவேக்கனிங் இருந்துச்சுன்னா ஓகே, நினைக்கலாம் எனக்கு தான் ரேஷன் கார்டு இருக்குதே, ஓட்டுருக்கணும். இந்த மாதிரி ஒரு பொது புத்தியில் நிறைய பேர் இருக்கிறாங்க, இன்னும் நல்லா படித்தவங்களாக இருப்பாங்க, நல்லா விவரம் தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க. ஆனால் இந்த ஒரு விஷயங்களை மறந்துடுவாங்க. நேற்று ஒருத்தரை பார்த்தேன் நான், அவருக்கு பயம், அவர் ஓட்டு வந்து வாங்கலை போல். சார் நான் ஓட்டு இல்லை சார், ஓட்டு போடலன்னா ஏதாவது பிரச்சனை வந்துடுமான்னு கேட்டேன். இல்லைங்க அதெல்லாம் வராது. இல்லை சார் ஓட்டு போட்டிருக்கலாம், பட் நான் ஃபில் பண்ணல ஃபார்ம். அந்த மாதிரி திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து இந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸை வந்து அவங்க வந்து எலெக்ஷனை வந்து ஒன் டே திங்காக பார்க்கல. அவங்களும் இப்போ பிஜேபி மாதிரி ஆகிட்டாங்க, எலெக்ஷன் ரெடி பார்ட்டி, எலெக்ஷன் வின்னிங் மிஷின் மாதிரி ஆகிட்டு இருக்கிறாங்க டிஎம்கேவும். அவங்க வந்து எலெக்ஷன் 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 எப்போ பார்த்தாலும் அந்த நினைப்போடவே இருக்கிறாங்க. பாருங்கள், இந்த வருஷம் ஆரம்பித்ததுலேருந்து வெறும் மாநாடு, எத்தனை மாநாடு நடந்திருக்குன்னு ஞாபகத்திலே இருக்க மாட்டேங்குது, அவ்வளோ மாநாடு நடத்திட்டு இருக்கிறாங்க. நன்றி சார். நன்றி ஜெயச்சந்திரன்.